So good afternoon to all. இன்னைக்கு நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம சிஸ்டமில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலு, வீடியோ ஃபைலு, ஆடியோ அண்டு எக்ஸலு, டாக்குமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பைத்தான் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு வெப் பேஜோ கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு HTML as யூஸ்வலாக HTML தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா இருக்கு அண்ட் PHP இருக்கு, தென் பைத்தானு, .NET, ஸோ இது எல்லாமே பேக் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பேக் எண்டில் என்னென்னா, இப்போ நீங்கள் விஷுவலாக ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. ஓகே, ஸ்க்ரீனில் நடக்கிறது எல்லாமே வந்து அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு பேக் அண்ட் ப்ரோக்ராம் தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாவோ ஒரு PDF ஃபைலாவோ அப்லோட் பண்ணுறீங்க, ஆர் ஒரு இமேஜ் ஃபைல் இல்லைன்னா ஒரு வீடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பேக் அண்ட் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் டிசைனாக டைனமிக்காக காமிக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமோட வேலை. ஓகே, ஸோ மற்றபடி உள்ளே இருக்க வீடியோ, நாங்கள் நடக்கிற ப்ராசஸ்ஸு, ஸோ இது எல்லாமே பேக் அண்ட் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இப்போது பைத்தான் நம்ம நார்மலாக வீடியோ ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துருக்கனால ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் டேட்டாஸ் எப்படி நம்ம ரைட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்ஸ் ஃபுல்லாக ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கிற பேசிக்ஸ். வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸல் டாக்குமெண்ட் எப்படி பண்ணலாம், தென் ஒரு இமேஜை காப்பி பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. The file handling is an important part of any web application. So Python has several functions for creating, reading, updating and deleting files. Okay, so the key function for working with files in Python is the open function. Okay, so the open அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுவோம். சரியா, ஸோ அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் டேக்ஸ் டூ பேராமீட்டர்ஸ். ஒன் இஸ் ஃபைல் நேம். ஃபைல் நேம் இல்லைன்னா அந்த பாத்தை கொடுக்கணும். பாத் மீன்ஸ் டைரக்டரி. ஸோ எந்த இடத்துல வந்து உங்கள் எந்த லொக்கேஷனில் வந்துட்டு உங்கள் ஃபைலை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது நம்ம ஃபைல் நேம்ங்கிற இடத்துல கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் அது பக்கத்தில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபைலோட நேமு, இல்லை ஃபைலோட டைரக்டரியோட சேர்த்து ஃபைல் நேம். எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் நேம் இருக்கோ அந்த லொக்கேஷனோட சேர்த்து அந்த ஃபைலோட நேம் நம்ம கொடுப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் மோட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன மோட் மீன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களா, ரைட் பண்ண போகிறீங்களா, ரீட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸோ அதில் எதுவும் அப்டேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மோட்ஸை நீங்கள் கொடுக்கணும். சரியா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், தட் இஸ் மோட்ஸ் ஃபார் ஓப்பனிங் எ ஃபைல். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் வந்து ஆர் இஸ் ஃபார் ரீடு. ஓகே, அண்ட் ஏ வாஸ் அப்பெண்ட். நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதே வேலை தான் இங்கேயும் பண்ணுது. அண்ட் W ரைட்டு அண்ட் எக்ஸ் வந்து கிரியேட். சரிங்களா, ஸோ இங்கே இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட். ஓகே, இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே அப்பெண்ட் அண்ட் கிரியேட்டுக்கான வேலையை செஞ்சிடும். ஓகே, ஸோ ரீட் வந்து அங்கே என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அண்ட் ரைட்டுங்கிற ஃபைல் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை அதில் வந்து ரைட் பண்ண முடியும்னால. ஓகே, ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல அதே ஃபோல்டர், தட் மீன்ஸ் அதே ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ அந்த ஃபைல் இல்லை அப்படிங்கிறப்போ இதுவே கிரியேட் பண்ணிக்கும். அதனால உங்களுக்கு இந்த எக்ஸோட யூசேஜ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் வந்து கிரியேட்டுக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட யூசேஜ் வந்து கிடையாது. நம்ம W யூஸ் பண்ணியே நீங்கள் ரைட்டும் பண்ணலாம் அண்ட் கிரியேட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது ஆரும் அண்ட் W. ஓகேங்களா,
So let's see some examples in Jupyter. Okay. ஆக்சுவலாக நம்ம இந்த செக்ஷனில் தான் வந்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஓகே, டெலீட். ஸோ இது இப்போ எம்டி ஃபோல்டராக இருக்குது அண்ட் இந்த ஃபோல்டரில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். உங்கள் பாத் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். உங்கள் பாத் என்ன e:/python projects. இதுதான் என்னோட பாத். e:/ல் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் போய் என்னோட டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. f = அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வேரியபிளில் உங்களோட ஃபங்க்ஷன் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அந்த வேரியபிளை நம்ம ரீடுக்கோ ரைட்டுக்கோ நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் எஃப்ங்கிறத ஃபைல் அப்படிங்கிறதுனால எஃப்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேரியபிள் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் f = கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் ஓப்பன் பேரந்திஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த ஓப்பனோட சிக்னேச்சர் மீன்ஸ் இதோட சின்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஜூபிட்டர் நோட்புக்கில் ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இதோட பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணணும் அண்ட் இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட சின்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சிக்னேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஃபைல் கமா மோட் ஈக்குவல் ஆர். ஸோ மோட் ஈக்குவல் ஆருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக டபிள்யூ யூஸ் பண்ணலாம். டபிள்யூ வந்து ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டபிள்யூவோட அட்வான்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் அந்த லொக்கேஷன்ல ஏதாவது ஃபைல் நீங்க கொடுத்துருக்க நேம்ல இருக்கா அப்படின்னு. இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அது ரைட் பண்றதுக்கான ஆப்ஷனை நமக்கு அசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஃபைல் இல்லை அப்படின்னா அதுவே புது ஃபைலை கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன அந்த எக்ஸுங்கிற வேலையை டபிள்யூவே பண்ணிடுது. ஸோ எக்ஸ் வந்து இங்கே பார்த்தோம் நம்ம. ஸோ எக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, creates the specified file and returns an error if the file exceeds. Okay, so already file இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும், ஃபைல் இல்லை அப்படின்னா இது கிரியேட் பண்ணும். ஆனா W எதுக்கு யூஸ் ஆகுது, opens a file for writing. Okay, so and creates the file if it does not exceeds. Okay,
ஸோ இஃப் டஸ் நாட் எக்ஸிட்ஸ், ஸோ ஃபைல் இல்லை அப்படிங்கிறப்போ புது ஃபைலை இதுவே கிரியேட் பண்ணிக்கும் அண்ட் அந்த ஃபைலை ஓப்பனும் பண்ணிடும். எதுக்காக? ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிடும். அண்ட் எக்ஸோ நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டபிள்யூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸை விட டபிள்யூ நமக்கு வந்து அட்வான்ஸு அண்ட் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து குறையும். அப்புறம் எரர் வர்றதும் நமக்கு குறையும். ஏன்னா இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைல் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஃபைல் இருக்கு அப்படின்னா எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டபிள்யூல அந்த பிரச்சனை இல்லை. ஃபைல் இருந்தா ரைட் பண்ணும், இல்லைன்னா கிரியேட் பண்ணி. ஓகே, ஸோ இங்கே நான் டபிள்யூ தான் யூஸ் பண்ண போறேன். லைக் எப்படி கொடுக்குறதுன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பாத்தை நீங்க அசைன் பண்ண போறீங்களோ அந்த பாத்தை வந்து கொடுக்கணும். நான் இங்கே இ கோலன். ஓகே, ஸோ இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நீங்க இங்க பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்றேன். ஸோ தென் இங்கே இதை பேஸ்ட் பண்றோம் இந்த பாத்தை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லாஷ் இருக்கு இல்லையா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாஷ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஸ்லாஷ் கூட இதே மாதிரி இன்னொரு ஸ்லாஷ் கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா ரெண்டு கிளியர் பண்ணிட்டு பேக் ஸ்லாஷ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் காப்பி பண்ணுறப்போ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இது கூட இன்னொரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா, ஸோ ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா பைத்தான் வந்து அதை பார்த்தா கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ ரெண்டு கொடுக்கல அப்படின்னா ஒரு பேக் ஸ்லாஷ். ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷோட வரும். ஒன்று நீங்கள் ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஃபைலோட நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ ஈக்குவலன்ல இருக்கிற ஃபோல்டரை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. ஓகே, நான் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் நேம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இன்னொரு ஒரு பேக் ஸ்லாஷோ ஆர் ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேமை நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபைல் ஹேண்ட் ஒன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஃபைல் கொடுத்துட்டீங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா .txt எக்ஸ்டென்ஷனோட வரும். அதே மாதிரி எக்ஸல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா .xslx அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், இல்லைன்னா XLSங்கிற எக்ஸ்டென்ஷன், அப்படி இல்லைன்னா .csvங்கிற எக்ஸ்டென்ஷன். இந்த மூணு எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸலுக்கு வந்து இருக்கு. டாக்குமெண்ட் மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா .docs அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதே மாதிரி இமேஜுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா .jpeg, .png, .gif இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆடியோ ஃபைலுக்கு .mpeg, வீடியோ ஃபைலுக்கு .mp4. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபைலை வந்து டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, ஸோ இப்போ பைத்தானுக்குலாம் நீங்க .py அப்படின்னு போட்டு ஃபைலை சேவ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது வந்து எக்ஸ்டென்ஷன். அந்த ஃபைலோட டைப்பை ஸ்பெசிஃபை பண்றது அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுக்குறது. சரிங்களா? இங்க நான் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன், அதனால .txt. சாரி, ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல எனக்கு ஃபைல் கிடையாது. ஓகே, the folder is empty. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், f ஈக்குவல் டு ஓப்பன் ஈகோலன்ல //python projects கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் அடுத்த ஸ்லாஷ் கொடுத்ததுக்கு ரீசன் அதுக்குள்ள நான் ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். என்ன ஃபைல் நேம்ங்கிறத கொடுத்துட்டேன், ஃபைல் hand1.txt. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காமா என்ன மோட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணணும், இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் டபிள்யூங்கிற மோட் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்மால் கேசஸ்ல இருக்கு, ரைட்? ஸோ உங்க பார்த்து எப்படி வேணா இருக்கலாம், நீங்க அதை கிரியேட் பண்றதை பொறுத்து. ஓகே, ஸோ மோடும் அண்ட் முன்னாடி இருக்க ஓப்பன் அப்படிங்கிறது ஸ்மால் கேஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷிஃப்ட்
என்டர் கொடுக்குறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் போய் செக் பண்ணுறேன், எனக்கு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைல் hand1.txt அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். f ஈக்குவல் டு ஓப்பன்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓப்பன்கிற ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஒரு பேராமீட்டர் வந்து உங்களோட ஃபைல் நேமு. ஓகே, ஸோ ஃபைல் நேமு, அப்படி இல்லைன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிடணும். அண்ட் கமா கொடுத்துட்டு உங்களோட மோடை கொடுத்துடணும். ஸோ மோட் டபிள்யூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணும், ஆர் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலில் வந்து நான் எதுவுமே ரைட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ஃபைல் hand1.txt எதுவுமே நான் ரைட் பண்ணலை. ஸோ நீங்கள் இப்போ ரைட் பண்ணி இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓப்பனில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணணும்னா முடியாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஓப்பனில் வச்சுட்டு இதுக்கு ரீநேம் பண்ணணும்னு நினச்சா முடியாது, ஏன்னா ஃபைல் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ உங்களால் ரீநேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விண்டோஸ் வந்து எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ஓப்பனில் இருக்கா, நான் இங்கே ரீநேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னால் ரீநேம் இங்கே கொடுக்க முடியாது, பிகாஸ் இந்த ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்குது. நான் ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரீநேமோ அதில் டெலிட்டோ அந்த மாதிரி எடிஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அப்போ ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே அந்த ஃபைல் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது விர்ச்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் விஷுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அண்ட் இங்கே ப்ரோக்ராமில் உங்கள் ஃபைல் ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸோ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம என்ன மோடுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ரைட் பண்ணணும். ஸோ என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா எஃப் டாட் கொடுங்க, கொடுத்துட்டு ஸோ டேப் அடிச்சு பாருங்க, ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் வரும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குங்களா. ஸோ ரீட் லைன்ஸு, சீக்கு, ரைட்டு, ரைட் த்ரோ. ஸோ இங்கே ரைட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரைட் கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்குள்ள ஸோ ஏதோ ஒரு லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஹோப் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹோப் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஷிஃப்ட் என்டர் பண்ணிட்டேன். இது ரன் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து 15 கேரக்டர் இருக்குங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரைட் ஆயிரும். ஆனால் இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் எதுவுமே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபைலோ ஒரு எக்ஸல் ஃபைலோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியா. ஸோ அந்த ஃபைலை வந்து இதர் க்ளோஸ் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. உங்கள் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிட்டாலோ ஆர் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலோ அது டெம்பரரியாக போய் பக்கத்தில் சேவ் ஆகும். இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ டியூ வாண்ட் டு கேட்டுட்டு இந்த ஃபைல் வந்து நீங்கள் எடிட் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ சேவ் பண்ணாமல் இருக்கீங்க, அதை ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஒரு சின்ன மெசேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ அது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஆனால் அதே கான்செப்ட் தான் இங்கே. என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அதில் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஆர் சேவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கிற லைன்ஸ் எதுவுமே சேவ் ஆகாது இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நீங்கள் இப்போ ரைட் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணல அப்படின்னா இந்த ஹோப் ஃபவுண்டேஷனுங்கிறது அங்கே ரைட் ஆகியிருக்காது. ஓகே, ஸோ எப்படி அதை சேவ் பண்ணுறது அப்படின்னா இங்கே சேவ் பண்ணுறதுக்கு எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே போய் செக் பண்ணலாம்.
இங்கே ஹோப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகே, ஹோப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் யாருக்கா புரியாமல் இருக்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஆப்ரேஷன் போவோம். ஓகே, ஸோ கிளியராக இருக்கீங்க நினைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒரு ரைட் பண்ணிட்டோம் இல்லையா, தென் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நான் மறுபடியும் இதே ஃபைலை வந்து ரைட் பண்ணுறேன். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் இதை மறுபடியும் நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே செல்லை கிளிக் பண்ணி மறுபடியும் நான் ரன் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே ஹோப் ஃபவுண்டேஷன் பதிலாக வேற ஏதாவது நான் டைப் பண்ணுறேன். லைக் ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் ஏதோ திஸ் இஸ் மை கார் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறேன். தென் இதை ரன் பண்ணுறேன். ஸோ 14 letters அண்ட் எஃப்டர் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்கணும், ஆல்ரெடி ஹோப் ஃபவுண்டேஷன் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து திஸ் இஸ் மை கார் அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு. திஸ் இஸ் மை கார் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் ஹோப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ அது ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைட் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிறது மேலே அப்படியே அப்டேட் பண்ணிடும். ஓகே, ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதும் வேணும் அண்ட் நான் புதுசாக வந்து லைன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்பெண்ட் மெத்தட் நான் டபிள்யூக்கு பதிலாக ஏ கொடுக்குறேன். ஸோ இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் எஃப் டாட் அப்பெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்பெண்ட் கொடுத்துட்டு ஓகே, ஸோ நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் ரைட்டு தான் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து ரைட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரைட் பண்ணிடலாம். எவ்வளோ லெட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் அப்படியே கொடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம போய் அக்சஸ் பண்ணுறப்போ எனக்கு ஓவர் ரைட்டு தான் ஆகுமே ஒழிஞ்சு ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் அப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனக்கு திஸ் இஸ் மை கார் அப்படிங்கிற வேர்டு இங்கே இருக்குது இல்லையா, ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு தென் இங்கே ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹோப் ஃபவுண்டேஷன். ஸோ சாரி, ஓகே, ஸோ ஹோப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன். சிம்பிள், ரைட்? ஸோ நான் இதை ரன் பண்ணிடுறேன். ஸோ த attribute error object has now attribute of append. Then how should we append this? ஓகே, ஸோ மேலே நீங்கள் ஏங்கிறத யூஸ் பண்ணிட்டு கீழே எஃப் டாட் ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணுவோம். this is my car அப்படின்னு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஃபைலை சேவ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ தெரியுதுங்களா சேவ் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் செக் பண்ணுவோம். ஓகே, த ஹோப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிச்சு. ரைட், ஸோ நான் ஏன் அப்பெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சேன் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்பெண்டுங்கிற மெத்தடு டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். ரைட், ஸோ இங்கே என்ன ஆகும்னா நீங்கள் மோடு மட்டும் ஏன்னு கொடுக்கணும். அப்பெண்ட் பண்ண போகிறோங்கிற மோடு மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே எஃப் டாட் அப்பெண்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே எஃப் டாட் ரைட்டுங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மோடு மட்டும்தான் ஏ. ரைட், ஸோ மோட் மட்டும்தான் ஏ. கீழே நீங்கள் ரைட் பண்ண போகிற வேர்டை எஃப் டாட் ரைட்டுன்னு கொடுத்து அதில் பாஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க. ஆர் புதுசாக ஒரு
டெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டுக்குள்ள கூட நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு டெக்ஸ்ட்டையும் நான் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? இன்னும் இல்லை. டு க்ளோஸ் திஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அப்பெண்டை வந்து ரன் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபைலை, அதனால் இந்த அப்பெண்டை வந்து ரன் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஓப்பன்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணிட்டேன். அடுத்து ஸோ அது f.write அப்படிங்கிறத ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜூபிட்டர் வெளியே வந்துருச்சு. and reconnect the Jupyter. Already நமக்கு என்ன இருக்குதுல, this is my core and hope foundation. ஓகே, ஸோ இது கூட இன்னொரு லெட்டர், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஸோ ஜூபிட்டர் கரெக்டில் தான் இருக்குது. அண்ட் இதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ f = open கோலன்ஸ்குள்ள e : /python projects and /file and one.txt. okay, so comma then append a. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், f.write and இதில் ஏதோ ஸ்ட்ரிங் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹோப் ஃபவுண்டேஷன் ரைட் பண்ணியிருக்கேனா, ஸோ அப்போ அதோட கர்சர் வந்து அந்த எண்ணுக்கு ஒட்டி இருக்கும். ஓகே, ஃபவுண்டேஷனோட எண்ணுக்கு ஒட்டி இருக்கும். அப்போ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு அங்கே வந்து அப்பெண்ட் ஆகிக்கும், ஜாயின் ஆகிக்கும் இல்லையா. ஸோ அப்பெண்டுங்கிறது என்னது, நம்மளோட இப்போ லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறீங்கன்னா லிஸ்ட்டோட எண்டில் போய் உங்களோட என்ன நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு எலமெண்ட்டோ கொடுக்குறீங்கன்னா அது போய் அங்கே ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் வந்து உங்களோட டெக்ஸ்டோட எண்டில் போய் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அப்போனா இந்த எண்ணுக்கு ஒட்டி வந்து ஆட் ஆகும், க்ளோஸாக ஆட் ஆகும். ஓகே, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதை நான் இப்போ ரைட் பண்ணுறேன். ஓகே, 30 letters. அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணும் இல்லையா, சேவ் பண்ணுறதுக்கு file.close கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ ஃபைலும் க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு சேவும் ஆகிடும். நான் இப்போ இதை செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், this is my core and hope foundation offering free Python training. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரைட் பார்த்துட்டோம் அண்ட் அப்பெண்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா, தென் இதில் எனக்கு இப்போ நான் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஏதோ ஒரு
டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆட் ஆகிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ எஸ்கேப் கேரக்டர்ஸ் தட் இஸ் /n அண்ட் /t இதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, லைக் இப்போ நான் அடுத்த லைனில் டைப் பண்ணணும்னா /n கொடுத்துட்டு ஓகே, அண்ட் அடுத்த லைன் நான் டைப் பண்ணணும்னா இன்னொரு /n கொடுத்துட்டு அண்ட் அடுத்த லைனு /t. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வரணும்னா /t கொடுக்கலாம். இன்னும் அடுத்த லைன்னா /n கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகுமா. லைக் ஏதோ ஒரு போஸ்டல் கோடு கொடுக்குறேன் 64601. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ண உங்கள் ஃபைலை நான் இங்கே போய் இதை ரன் பண்ணுறேன் அண்ட் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 52 கேரக்டர்ஸ் அண்ட் f.close கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ போய் செக் பண்ணலாம். ஸோ தெரியுதுங்களா. இப்போ திஸ் இஸ் மை கார் ஹோப் ஃபவுண்டேஷன் ஆஃபரிங் ஃப்ரீ பைத்தான் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணது அண்ட் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் அண்ட் தமிழ்நாடுக்கு மட்டும் நம்ம ஒரு /t ஒன்று கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டுக்கு, தெரியுதுங்களா. ஸோ அதனால தமிழ்நாடு கொஞ்சம் தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 64601. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த /n /t இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும் இங்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, do you have any doubts? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஒரு ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஃபைலே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைலில் இருக்க எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம். ஸோ ரீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் இதில் எடிட் பண்ணுறேனே. ஸோ ஏ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக ஆர். ஸோ ஏங்கிறது அப்பண்டு, ஆருங்கிறது வந்து ரீடு. ஓகே, ஸோ ரீட் கொடுத்துட்டீங்க. ரீட் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஆனால் அதில் போய் ரைட் கொடுத்தா எனக்கு எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நாட் ரைட்டபிள் அப்படிங்கிற எரர் அடிக்கும். அண்ட் இங்கே என்ன நீங்கள் பண்ணலான்னா சிம்பிள் f.read. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த /n /t எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கார் ஹோப் ஃபவுண்டேஷன் ஆஃபரிங் ஃப்ரீ பைத்தான் ட்ரைனிங் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் அண்ட் தமிழ்நாடு 64601. இது எல்லாமே நமக்கு அப்படியே கிடைச்சிடும். இது ரீட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ரீட் ஆப்ஷனில் இங்கே நான் ஏதோ வேல்யூ பாஸ் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ 5 6 அந்த மாதிரி. ஏன் வந்து நமக்கு எம்டி ஸ்ட்ரிங் வருது தெரியுங்களா. ஸோ எம்டி ஸ்ட்ரிங் ஏன் வருதுன்னா, ஒரு ரீட் பண்ணுறீங்க, லைக் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ரீட் பண்ணிட்டீங்க. ஓகே, ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கர்சர் இருக்கு இல்லையா, கர்சர் வந்து இப்போ இங்கே பிளிங்க் ஆகுது இல்லை, அந்த மாதிரி எண்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட கர்சர் உங்களோட லாஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இப்போ வேல்யூ கொடுத்தோம் அங்கே எம்டி வேல்யூ பிரிண்ட் ஆகுதுக்கான ரீசன். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இல்லைன்னா ஸோ இங்கே எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகே, நான் f.close பண்ணிடுறேன். பண்ணிட்டு தென்
மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். run and f.read. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ ரீடுக்குள்ள 5 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். அண்ட் இங்கே நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். லைக் நான் வந்து 20 கொடுக்குறேன்னா எனக்கு ஸோ இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? 20 வந்து கிடைக்கும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ திஸ் வரைக்கும் நான் ரீட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த 20 எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் ஹோப் ஃபவுண்டுன்னு வரைக்கும் இருக்குங்களா? அடுத்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் DA 5 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷனில் இருக்க ரிமைனிங் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் இருக்க ரிமைனிங் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ கர்சர் எங்கே வந்திருக்கும்? ஃபவுண்டேஷனுக்கு லாஸ்ட்டில் வந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நான் ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த ஆஃபரிங் அந்த சீக்வன்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆஃபரிங்கிறது பிரிண்ட் ஆகுதுங்களா? இது as usual ரீட் பண்ணுற மாதிரி தான். இது வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கர்சர் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கர்சர் இந்த ஃப்ரண்ட் ஃபைல் ஹேண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா கர்சர் இங்கே வந்துடும். அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா இதுல இருந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆஃபரிங்க்கு அப்புறம் ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ பைத்தான் ட்ரைனிங்கிறது கிடச்சிருக்குங்களா? ஸோ அடுத்து மறுபடியும் இந்த 20 நான் ரன் பண்ணணும்னா ஸோ தரங்கம்பாடி அண்ட் அந்த 20 ரன் பண்ணுறேன். நாகப்பட்டினம் தமிழ்நாடு தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்டி தான் இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணணும்னா எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, தென் இப்போ நான் எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, தட் இஸ் ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ லைன்ஸ் மெத்தட் இருக்குது அண்ட் லைன் இருக்குது, ரைட்? ஆக்சுவலி இது க்ளோஸ்டு ஃபைலு, நம்ம இன்னும் ஓப்பன் இந்த பாக்ஸ் வந்து ரன் பண்ணல இல்லையா? ஸோ அதனால எரர் அடிக்குது. ஐஓ ஆப்ரேஷன் குட் நாட் க்ளோஸ் ஃபைல். ஓகே, சின்டெக்ஸ் எரர் ஆஸ் யூஷுவல், ரைட்? ஸோ இப்போ f.read lines. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக கிடச்சிருக்குங்களா? ரீட் லைன்ஸ்னு கொடுக்குறப்போ ஸோ இதுக்கும் ரீடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு லிஸ்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எஃப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ரீட் மட்டும் கொடுக்குறேன், ரீட் லைன்ஸ்க்கு பதிலாக ரீட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரா டெக்ஸ்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் ரீட் லைன் கொடுக்குறேன், தட் மீன்ஸ் ரீட் லைன்ஸ். ஓகே, ஸோ ரீட் லைன்ஸ் கொடுக்குறேன், வெறும் எம்டி லிஸ்ட் பிகாஸ் த கர்சர் எண்டுக்கு போயிருக்கும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் திஸ் தென் ரீட் லைன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ லிஸ்ட்டில் தனித்தனி லைன்ஸாக கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ தனித்தனி லைன்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதில் ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு லைனாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் வேல்யூ பாஸ் பண்ண முடியும் என்னால். ஸோ ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, ஸோ ரீட் லைனுக்கும் ரீடுக்கும் இருக்க வித்தியாசம். ரீடில் வந்து நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ, ஒரு எத்தனை மீன்ஸ் 5 ஆர் 6 அண்ட் 7 அந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறப்போ, இப்போ 7 பாஸ் பண்ணீங்கன்னா 7 கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 20 பாஸ் பண்ணீங்கன்னா 20 கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதே ரீட் லைன்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணுறப்போ ஸோ எத்தனை லைன்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அத்தனை லைன்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரைட். அண்ட் இங்கே நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் ஒரே ஃபைலாக இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை லைன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை லைன்ஸ் கொடுத்தா
it will print. Okay, so because first இந்த லைன் print ஆயிடுச்சு and இதெல்லாம் வந்து ஒரே லைன் தானே, ஒரே லைன்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் பண்றப்போ, கரெக்டுங்களா? ஸோ ஒரே லைன்ல நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்க தனித்தனியா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபார் அண்ட் வைல் லூப் வந்து அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். அண்ட் அந்த ஃபார் அண்ட் வைல் லூப் பார்க்குறப்போ நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுல இருக்கிற லைனை இண்டிவிஜுவலா பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே ரீட் லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவலா பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இங்க இந்த மாதிரி மட்டும் தான் நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு லைன் அண்ட் இது ஒரு லைன், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபார் லூப்பும் அதில் எப்படி பிரிண்ட் ஆகும்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு, ரைட்? ஸோ ஆக்சுவல் நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எப்படி கொடுப்போம்னா, ஃபார் ஒரு டெம்பரரி வேரியபிள் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐ கொடுத்துட்டு இன் கொடுக்கணும். இன் கொடுத்து எந்த வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே, ஸோ கோலன் இது வந்து சின்டெக்ஸ், ஃபாரோட சின்டெக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் ஐ வந்து டெம்பரரி வேரியபிள் அண்ட் இன் கொடுத்துட்டு எந்த ஃபைல்ல இருந்து நீங்கள் வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஓகே, ரைட்? ஸோ அதுக்கு கீழே ஒரு கோலன் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தள்ளி வரும். இந்த ஸ்பேஸ் தான் ஃபாருக்கான இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜாவாலேயோ C++லையோ சிலேயோ கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த லைன்லேயே நீங்கள் இந்த டேபுக்கு கீழேயே டைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபார் லூப்பில் இருக்குன்னு அர்த்தம். டேபுக்கு வெளியே வந்துட்டோன்னா அது ஃபார் லூப்பில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வந்து ஐ கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த இதுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன், தட் மீன்ஸ் ஒவ்வொரு வேர்டாக இங்கே ஐயில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் லூப்பை நம்ம இன்னும் கிளியராக பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இப்போது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம லேட்டராக வந்து ஃபார் லூப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபார் ஐவா ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்டு ஃபைல். ஓ, இந்த ஃபைல் இன்னும் ஓப்பன் ஆகலை அண்ட் ரன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் என்னோட டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபாரோட ஆப்ரேஷன் இதுதான், ரைட்? ஃபார் என்ன கொடுக்குறோம்? ஒரு டெம்பரரி வேரியபிள். என்ன வேரியபிள் உங்களுக்கு வேணுமோ அந்த வேரியபிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இன் கொடுத்துட்டு எந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, எஃப் டாட் ரீட் லைன்ஸ். ஓகே, நான் எஃப்ல வந்து ரீட் பண்ணுறேன், ரைட்? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதில் இன்னொன்றும் பண்ணலாம். என்னால் ரைட்டும் பண்ண முடியும் ஃபார் லூப்பை வச்சு. எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரே நேரத்தில் எனக்கு நிறைய டேட்டாவை என்னால் ரைட் பண்ண முடியும். இங்கே நான் W கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே, இப்போ W கொடுத்தேன்னா எல்லா இதுவுமே ஓவர் ரைட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ ஓவர் ரைட் ஆயிரும். அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் டேட்டாவை கிரியேட் பண்ணணும். டேட்டாங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, லிஸ்ட்டு கொடுத்துட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வேர்ட் சங்கர் கமா
Dinesh, Satish, and some Suresh. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகும்னா ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு எலமெண்டா தனித்தனியா ரன் ஆகும். ஓகே, ஸோ எப்படி இப்போ டேட்டான்னு கொடுத்துருக்கேனா? ஓகே, ஸோ இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 4 இருக்குங்களா? ஸோ 4 தடவை இந்த லூப் ரன் ஆகும். 4 தடவை ரன் ஆகும். இங்க எவ்வளவு எலமெண்ட் இருக்கோ அதை பொறுத்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். அண்ட் இங்க 4 எலமெண்ட் இருக்கு அண்ட் 4 தடவை இது ரன் ஆகும். ரைட், ஃபர்ஸ்ட் தடவை ஐல சங்கர்ங்கிறது ஸ்டோர் ஆகும் அண்ட் செகண்ட் ஐல தினேஷ்ங்கிறது ஸ்டோர் ஆகும் அண்ட் தேர்டு ஐல சதீஷ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும் அண்ட் ஃபோர்த்து ஐல சுரேஷ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். என்ன வந்து உங்களுக்கு அவுட்புட் வருங்கிறத நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாவை எடுத்திருக்கோம், அந்த டேட்டாவை ஃபார் லூப்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் அந்த ஃபார் லூப்பை கீழே ஐயை வந்து பிரிண்ட் பண்றோம். நான் இதை ரன் பண்றேன், உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லூப் மொத்தம் 4 தடவை ரன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லூப்ல சங்கர், செகண்ட் லூப்ல தினேஷ் அண்ட் தேர்ட் லூப்ல சதீஷ் அண்ட் ஃபோர்த் லூப்ல சுரேஷ். இப்போ என்னால இந்த நேம் எல்லாம் அதுல போய் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓவர் ரைட் பண்ணலாமா இல்லை அப்பெண்ட் பண்ணலாமா? அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே ஏ கொடுக்குறேன் அண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்க போறேன், எஃப் டாட் ரைட் ஐன்னு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு வரிசையாக வந்து அப்பெண்ட் ஆகிட்டே வந்துடும். நான் இதை ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போய் நான் செக் பண்ணுறேன் என்னோட டெக்ஸ்ட்ல. ஸோ ஃபார் லூப் புரியல அப்படின்னா கவலைப்பட வேணாம், நம்ம வந்து கிளியரா வேற லெசன்ல பார்ப்போம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சங்கர், தினேஷ், சதீஷ், சுரேஷ் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இதை அதுக்கு முன்னாடி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதை நான் லைன் பை லைனா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்க சிம்பிள், ஸோ கோலன் கொடுத்துட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு ஸ்லாஷ் என்ன கொடுத்துருங்க. ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு அண்ட் நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ப்ளஸ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, சங்கர், தினேஷ், சதீஷ் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தனித்தனி எலமெண்ட்ஸாக இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்லாஷ் என் கொடுத்து ப்ளஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அது கூட ஆட் ஆகுமா? அப்போ எனக்கு ஒவ்வொரு லைனாக வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். f dot line is on closed file. Okay, so I have to run this first, then அதுக்கப்புறம் நான் இதை ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லையா, ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. இப்போ f dot க்ளோஸ் கொடுத்துருங்க அண்ட் நான் இதை போய் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்களா சங்கர், தினேஷ், சதீஷ், சுரேஷ் அப்படிங்கிறது எனக்கு லைன் பை லைனாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது சங்கர், சதீஷ், சுரேஷ் அப்படிங்கிறத ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது அண்ட் இது செகண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ.